Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவ்கான மிக முக்கியமான क्वेश्चंस பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸ்ல थैंक यू இல்லனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். முறைசாரா கூட்டுறவு துறை எது? சுய உதவி குழு. சுய உதவி குழுவில் யார் ஒருங்கிணைந்துள்ளனர்? ஏழை குடும்பங்களில் உள்ள மகளிர், வேளாண் துறையில் உள்ள ஆண்கள், ஒரு குறிப்பிட்ட புவியியல் அளவில் வசிக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள், இவர்கள் அனைவரும். மாநில அளவில் எந்த நிறுவனம் 3 அடுக்கு அமைப்பை ஏற்படுத்தியது? கூட்டுறவுத்துறை, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, இரண்டும். பரஸ்பர உதவியில் சுய உதவி என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு? கூட்டுறவுத்துறை, சுய உதவிக்குழு, பொது சேவை நிறுவனம், இவை அனைத்தும். இந்தியாவில் கூட்டுறவு துறைகளின் உச்ச அமைப்பு NCUI. பிரதம வேளாண்மை கடன் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மறுநிதி வழங்குவது தொடர்பான நிறுவனம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. பயிர்க்கடன் என்றால் உற்பத்தி கடன் திட்டம். முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய துறை? விவசாயம், வீட்டு வசதி, கல்வி, இவைகள் அனைத்தும். DLDC என்பது எதை குறிக்கிறது? மாவட்ட அளவிலுள்ள நுண்ணறிவு கமிட்டி. இந்தியாவில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படும் மாதம்? நவம்பர். RIDF என்பது எதை குறிக்கிறது? கிராமப்புற அடிப்படை வளர்ச்சி நிதி. PARDB என்பது எதை குறிக்கிறது? நில அடமான வங்கி, நிலவள வங்கி, இரண்டும். RRB சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1976ஆம் ஆண்டு. NAMT என்பது எதை குறிக்கிறது? நான் அக்ரிகல்ச்சரல் மீடியம் டேர்ம் லோன்ஸ். வேளாண்மை கடன் என்றால் குறுகிய, மத்திய மற்றும் நீண்ட கால கடன். மத்திய கூட்டுறவு வங்கி செயல்படுவது? சமப்படுத்துதல். வகையற்ற சொத்துக்கள் எந்த தத்துவத்தை அளித்தது? நரசிம்மம் குழு. கூட்டுறவு கடன்களில் நீண்ட கால கடன்கள் வழங்குவது? வேளாண்மை மற்றும் கிராமப்புற வங்கி. நீண்ட கால கடனை திருப்பி செலுத்தும் காலம்? 15 ஆண்டுகள். கிராமப்புற கடனீட்டு பத்திரங்கள் வழங்குவதை அங்கீகரித்தது? அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. சரி ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் क्वेश्चंस பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் थैंक यू இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். थैंक यू.